எம்ப்டி ஸ்டமக்கில் டெய்லி ரெகுலராக இதை குடிச்சிக்கிட்டே வரும். ஸோ அப்போ நல்லாவே நமக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிரும். இன்னும் ஒரு சிலருக்கு நல்லா வெயிட் போட்டிருப்பாங்க, இதனோட சேர்ந்து ஜாயிண்ட் பெயின் சிவியராக இருக்கும். ஸோ ஜாயிண்ட் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த முடக்கத்தான் லீவ்ஸ் இருக்குது இல்லைங்களா, முடக்கத்தான் வல்லாரை இது ரெண்டுமே வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இது தெரியாது, முடக்கத்தானா மூட்டு வலிக்குன்னு நினச்சிப்பாங்க. அதே மாதிரி வல்லாரைனா நமக்கு ஞாபக சக்தி குறைவாக இருக்கா அதுக்காகன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து கொலஸ்ட்ராலை நல்லா கரைச்சி ஆன்டி கொலஸ்ட்ரால் ப்ராப்பர்ட்டி இந்த 2 ஹெர்ப்லையுமே இருக்குது. ஸோ இதையுமே நம்ம ரெண்டும் ஒன்றாவோ இல்லை தனித்தனியாக கூட நம்ம சூப் மாதிரி குடிக்கலாம். ஸோ நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்து தண்ணீரில் போட்டு இதில் கொஞ்சம் மிளகு, சீரகம், கார்லிக், பூண்டு எல்லாமே சேர்த்து நம்ம கஷாயம் மாதிரி குடிச்சிக்கலாம், இல்லை சூப் மாதிரி குடிக்கலாம். அப்படி எடுக்கும்போது ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிரும். ஒருவேளை நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது அதனால் இப்படி இருக்குன்னா கண்டிப்பாக வல்லாரை எடுக்கலாம். ஸோ வல்லாரை சூப் டெய்லி குடிச்சிட்டு வரலாம். இதனோட வெந்தயக்கீரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெந்தயக்கீரை ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். அது எல்லாம் இந்த ஹெர்ப்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா நம்ம பாடியில் முக்கியமாக ஒபீஸாக இருக்கக்கூடியவங்க ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது சரியாகிறதுக்கும் இந்த ஹெர்ப்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.